இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும், இது சைட் பை சைட்ல நமக்கு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். இது என்னன்னா ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். உடனே புதுசா நீங்க இப்ப தான் 2025ல தான் மார்க்கெட்டுக்கே வரீங்க. என்னன்னே தெரியாதுன்ற பட்சத்தில, இப்ப தான் புதுசா வரீங்கன்னா, டோன்ட் கோ ஃபார் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றது. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, "இது இவ்ளோ போட்டீங்கன்னா பென்னி ஸ்டாக் இவ்ளோ வந்துரும்." அத தயவு செய்து நம்பாதீங்க. பென்னி ஸ்டாக்ஸ்ல போடுறது, இல்ல ஒரு கால்ஸ் குடுக்குறேன். இந்த கால்ஸ் இந்த ஸ்டாக்க வாங்குங்க. உடனே இது பயங்கரமா ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ்லாம் நெறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாரி விஷயத்துல ஒரு சர்ஜ் இருக்கு. நம்மளும் திடீர்னு ஒரே நாள்ல பணக்காரன் ஆவுறோம்ன்னு சொல்லிட்டு, இந்த மாரி விஷயங்கள்ல போய் ட்ராப் ஆயிடாதீங்க. 3வது விஷயம் என்னன்னா, அ எஃப் அண்ட் ஓவ டச் பண்ணாதீங்க. இம்மீடியட்டா எஃப் அண்ட் ஓவ டச் பண்ணாதீங்க. தட் இஸ் மை அட்வைஸ். ஏன்னா நெறைய பேருக்கு எஃப் அண்ட் ஓ பத்தின புரிதலே இல்லாம, சீக்கிரமா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்ற நம்பிக்கையில உள்ள வந்துட்டு எஃப் அண்ட் ஓல நெறைய லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல அத தவிர்க்கிறது இட் வில் பி எ பெட்டர். ஏன்னா எஃப் அண்ட் ஓ இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். நாட் ஃபார் என்ன சொல்ல பிகினர். நீங்க ஒரு இன்டர்மீடியேட் ப்ரொஃபஷனலா வந்துட்ட பிறகு எஃப் அண்ட் ஓக்குள்ள வரது இட் வில் பி பெட்டர் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இப்போ 3 விஷயம் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்டும் எஸ்ஐபி போடுறோம். 2வது விஷயம் எஸ்ஐபியை எப்படி டைவர்சிஃபை பண்றோம்னும். 3வது விஷயம் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறோம். 4வது விஷயம், முக்கியமான விஷயம், இது எல்லாமே நீங்க ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சைட் பை சைட்ல ஸ்டார்ட் லேர்னிங் தி மார்க்கெட்ஸ்.